ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை மனதார வழிபட்டால் மகத்தான பலன்களை பெறலாம். பௌர்ணமி நாளில் சந்திரனின் நல்ல அதிர்வலைகள் உலகில் எங்கும் நிறைந்திருக்கும். அந்த சக்தி மிகுந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது தீய சக்தியிலிருந்து நம்மை காப்பாற்றும். இந்த ஆடி பௌர்ணமியில் செட்டியாபத்து கோயிலில் அனந்தம்மனுக்கும் பெரிய பிராட்டிக்கும் பால் பழம் வைத்து பணியார பணிவிடை செய்து பக்தர்கள் படைத்தனர். ஏரலிலிருந்து திருமணி கோயிலுக்கு வந்தவர்கள் பணியாரம் சுடுவதை பார்ப்போம். நாமும் 5 வீட்டு சுவாமியை வணங்கி அவர்களின் அருளும் ஆசியும் பெறுவோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஹரி ஓம் ராமானுஜாய. அடியேன் தாசன். இப்போ இந்த பெரிய பிராட்டிக்கு பணியாரம் படைக்கிறோம்ல, வேற என்ன படைப்பாங்க? பணியாரம் படைப்பாங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன இது பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னா வளையல், அந்த ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு வளையல், ஒரு மஞ்சள் கயிறு, குங்குமம், மல்லிகைப்பூ, அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் அதெல்லாம் வாங்கி வச்சு அந்த கோயிலில் கட்டி வச்சுட்டு போவாங்க. குழந்தை இருந்துச்சு, அந்த மாதம் ஆயிடுச்சுன்னா அப்படி செய்வாங்க. இப்போ கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகணுமா அம்மா அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு போகிறீங்க. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும். அப்போ தாலி கயிறு, பொட்டு தாலி எடுத்து வைப்பாங்க. இந்த சின்னதாக பொட்டு தாலி எடுத்து வச்சு ஒரு மஞ்சள் கயிறுலையோ இல்லை தங்கத்தில் கூட நீங்கள் எடுத்து வச்சு கொண்டு அம்மாவுக்கு புடவை எல்லாம் வச்சு பூவு எல்லாம் ஐட்டமே, பூவு, வளையல், சந்தனம், குங்குமம் எல்லாமே வைக்கணும். நம்ம பிள்ளைக்கு என்னென்ன அதே மாதிரி அவளுக்கு சேலை, குங்குமம் எல்லாமே எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா சந்தோஷமாக அடுத்த வருஷம் இருக்கும். இல்லை கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு கூட செய்வாங்க. பத்திரிக்கை வச்சு அது மேலே அம்மாவுக்கு பட்டு புடவை, வேட்டி எல்லாம் எடுத்து வச்சு செய்வாங்க. ஐயாவுக்கு வேட்டி எடுத்து வைப்பாங்க, அம்மாவுக்கு வேட்டி எடுத்து வைப்பாங்க. ஐயாவுக்கு தனியாக அங்கே இருக்குது, பெரிய சாமிக்கு அங்கே வேட்டி எடுத்து வைப்பாங்க. ஆனால் இது பெரிய சாமிக்கெலாம் படைக்க மாட்டாங்க அப்படியா? பெரிய சாமிக்கு இது படைக்கிறாங்க. பெரிய சாமிக்கு வேலை. அவருக்கு சாவல், கோழி, ஆடு இதுதான். ஆத்தி சாமிக்கு பன்னி, அசைவ பணிவிட பன்னி. அவருக்கு ஆத்தி சாமிக்கு பன்னி தான் கேட்பாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொன்று. அப்புறம் இங்கே அங்கே இருக்கு பாருங்க பெருமை, இந்த சாமி திருப்பதி ஆழ்வார். திருப்பதி ஆழ்வார் அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். அதுமாதிரி ஆஞ்சநேயர் இருக்கார், அவருக்கு வடை மாலை, வெத்தலை மாலை. அசைவம் சைவம் எல்லாமே இருக்குது. வேட்டைக்கு போகிற குதிரை சாமி அங்கே இருக்காரு பாருங்க, அது மேலே தான் நம்ம பெரிய சாமி வேட்டைக்கு போவார். சங்கிலி வச்சு வீசர்வை வச்சு போவார் வேட்டைக்கு. அந்த நாய் ஆனால் அது ஆத்தி சாமி போவாருங்கிறாங்க இல்லையா? ஆத்தி சாமி தான் குதிரை மேலே போவார். ஆத்தி சாமியும் போவாங்க, பெரிய சாமி போவாங்க, வைரவரும் போவார். வைரவர் வழிகாட்டுவார். வழிகாட்டுவார். அப்புறம் போலீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அவருக்கு காவல் சாமி. அவங்க 2 பேர்த்துக்கும், ஆத்தி சாமிக்கு பெரிய சாமிக்கு அவர் காவல் சாமி. இது கொஞ்சம் என்ன இல்லாமா என்ன